புராணங்களில் ரொம்ப தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, அதன் பிறகு அந்த ஆலயத்தை எப்படி அமைக்கணுங்கிற விதிமுறைகளை பகவான் சொல்கிறார். அது அதன்படி ஒரு ஆலயத்தை அமைக்கும் போது என்ன நடந்ததுங்கிற கதைகள்லாம் பின்னாடி வருது. அப்போ அதில் இந்த ஆலயத்தை நிர்மாணிப்பதற்கான முதல் பூமி பூஜைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரியான முதல் பூஜை துவக்கப்பட்ட நாள் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி. கோவில் கட்டி கும்பாபிஷேகமான நாள் தை மாதம் 1ஆம் தேதி, மகர சங்கிரம தினம். அதனால தான் இந்த கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி ரொம்ப விசேஷமாக பகவானுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஆரம்பித்து தை பொங்கலில் முடிகிறது. இது நேரடியான ஒரு பொருள் வந்து கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி மாலை போட்டு தை மாதம் 1ஆம் தேதி நம்ம பகவானை தரிசனம் பண்ணுறோம் அப்படிங்கிறது. இன்னும் நம்ம தத்துவார்த்தமாக இதை ரொம்ப யோசித்து பார்த்தோம்னா, மாலை அணிகிறோம் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி, ஜோதி அன்னைக்கு பகவானை தரிசனம் பண்ணுறோம். அப்படிங்கும்போது சபரிமலை ஆலயம் அங்கே கட்டின அந்த காலம் நமக்குள்ளே ஒரு ஆலயம் உருவாகுது அப்படிங்கிறத நம்ம உணரணும். சும்மா மாலை போட்டிருக்கோம் விரதம் இருக்கோங்கிறது நம்ம இருக்கிற விரதம் தான் அந்த ஆலயம் உருவாகிறதுக்கான ஒரு ஆலயத்துடைய கட்டுமானம். அப்போ நம்ம விரதத்துடைய பூர்த்தி தான் பகவானுடைய ஜோதி தரிசனம்.